மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். இலக்கு முறையை வந்து ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்க? டிஜிட்டல். இலக்கு முறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் ஆகும் என்று கூறியவர் யாருன்னா சுந்தர் பிச்சை. ஜிடிபி என்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை வந்து வளர்ந்திருக்கா இல்லையான்றது எதால வந்து குறிப்பிடுவாங்கன்னா ஜிடிபியால தான் வந்து குறிப்பிடுவாங்க. பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்திருக்கா, நல்வாழ்வு வந்து மேம்பட்டிருக்கான்றதுதான் வந்து பொருளாதார முன்னேற்றம். நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை வந்து எப்படி அளவிடுவாங்கன்னா அவங்களுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் வச்சுதான் வந்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து அளவிடுவாங்க. மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடை வந்து யார் வந்து உருவாக்குனாங்கன்னா 1972 பூட்டான்ல 4வது மன்னரான ஜிக்மே சிங்கே வாங்சுக் வந்து உருவாக்குனார். இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த குறியீடுல வந்து நல்ல டாப்ல இருக்காங்கன்னா அங்க வந்து அந்த நாட்டுல முன்னேற்றம் இருந்திருக்கு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பா இருந்திருக்காங்க, கலாச்சாரம் வந்து மேம்பாடு அடைஞ்சிருக்கு, சிறந்த நிர்வாகம் வந்து நடந்திருக்குன்ட்டு அர்த்தம். மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீட்டுல அவங்க வந்து ஒரு நல்ல பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்னா அந்த நாடு வந்து சிறப்பா செயல்படுது அப்படின்றது ஒரு பொருள். அடுத்து வந்து பாருங்க ரீகேப் மட்டும் பார்ப்போம். வளர்ந்த பொருளாதார நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா, பிரான்ஸ், ஜப்பான். அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா, பிரான்ஸ், ஜப்பான். வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான், இந்தோனேஷியா, ஆப்பிரிக்கா. பின்தங்கிய நாடுகளை வந்து 3ஆம் உலக நாடுகள் அப்படின்னு அழைப்போம். உலகின் வலிமையான மற்றும் பெரிய பொருளாதாரங்களின் வரிசையில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 7வது இடத்துல வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிற 3 இடங்களை வந்து பார்த்துக்கோங்க. அமெரிக்கா, சீனா, ஜப்பான் வந்து முதல் 3 இடங்கள்ல இருக்கு. 7வது இடத்துல வந்து இந்தியா வந்து இருக்கு. பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையில் முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகளில் எத்தனை சதவீத பொருளாதார வளர்ச்சியுடன் இந்தியா வந்து இருக்குன்னா 7%. 7%. கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து செயல்படுவதுதான் வந்து கலப்பு பொருளாதாரம். இந்தியா வந்து எந்த பொருளாதாரத்தை வந்து ஃபாலோ பண்றாங்கன்னா கலப்பு பொருளாதாரத்தை வந்து ஃபாலோ பண்றாங்க. மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். இந்தியாவில் அதிகமானோர் வந்து எந்த தொழிலை வந்து சார்ந்திருக்காங்கன்னா வேளாண்மை தொழிலை வந்து சார்ந்திருக்காங்க. எவ்வளவு சதவீத மக்கள் வேளாண்மை தொழில வந்து ஈடுபடுறாங்கன்னா 60% மக்கள். ஜிடிபியில வேளாண்மை துறையின் பங்கு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 17%. G20 உள்ள உலக நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அர்ஜென்டினா, இந்தியா, இத்தாலி, இந்தோனேஷியா, இங்கிலாந்து, பிரான்ஸ், பிரேசில். நெக்ஸ்ட் வந்து ஜெர்மனி, ஜப்பான், ஐரோப்பிய ஒன்றியம். அடுத்து வந்து தெற்காப்பிரிக்கா, தெற்கு கொரியா, துருக்கி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சீனா, ரஷ்யா, கனடா, மெக்சிகோ, சவுதி அரேபியா. FDI ஃபுல் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாட்டு நேரடி முதலீடு. வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். ஜிடிபியில இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 7வது இடத்துல வந்து இருக்கு. வாங்கும் சக்தியில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 3வது இடத்துல வந்து இருக்கு. ஸோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சியின் விரைவா வந்து அதன் பொருளாதார வளர்ச்சி அடைகிறதால G20 நாடுகள்ல வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து வந்து பார்ப்போம். ரெண்டாயிரத்தி 16-17 ஆண்டு கணக்கெடுப்பின்படி மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 7.1%. ஜிடிபியில வந்து பெரும் பங்கு வகிக்கிற துறை எதுன்னா பணிகள் துறை. இணையதள சேவையை அதிக அளவு பயன்படுத்தும் பயனாளர்கள் எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல சீனா, 2வது இந்தியா, 3வது அமெரிக்கா.
நடப்பாண்டு பொருளாதாரத்தின் ஆய்வறிக்கையின்படி வந்து இந்திய பொருளாதாரத்தை எப்படி சொல்றாங்கன்னா நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்தின் சொர்க்கம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. 2014-15 ஆண்டில் ஜிடிபியுடைய வளர்ச்சி எவ்வளவு இருக்கும் அப்படின்ட்டு நிர்ணயிச்சாங்கன்னா 8%, எவ்வளவு அடைந்தாங்கன்னா 7.6%. அடுத்து வந்து பார்ட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். நாடு வந்து உச்ச வளர்ச்சி அடைவதற்கு வந்து எது வந்து முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னா மனித வளம். நாடு உச்ச வளர்ச்சி அடைவதற்கு எது வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது? மனித வளம். இந்திய பொருளாதாரத்தின் வந்து முதல் பலவீனமா சொல்றது எதுன்னா மக்கள் தொகை அதிகரிப்பு தான். நம்ம இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு உலக அளவுல மக்கள் தொகையில வந்து பாத்தீங்கன்னா 2வது இடம், முதல் இடத்துல வந்து சீனா வந்து இருக்காங்க. ஒவ்வொரு 1000 பேருக்கும் எத்தனை வீதம் வந்து மக்கள் தொகை அதிகரிக்குதுன்னா 1.7 என்ற வீதத்தில் மக்கள் தொகை நம்ம இந்தியால வந்து அதிகரிக்குது. இது வந்து எந்த நாட்டுக்கு ஈக்குவலா இருக்கு? ஆஸ்திரேலியாவினுடைய மொத்த மக்கள் தொகைக்கு வந்து சமமா வந்து இருக்கு. இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை வந்து எப்படி அழைக்கிறாங்கன்னா வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை வந்து எப்படி சொல்றாங்கன்னா வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை வந்து இந்திய பொருளாதாரம் கொண்டுள்ளது. பார்ப்போம். இந்தியாவில் மக்கள் தொகை போக்குகள். மக்கள் தொகை அம்சங்கள் பற்றி அறிவியல் நெறிப்படி படிப்பதே வந்து என்னதுன்னா மக்கள் தொகையியல். மக்கள் தொகையியல் என்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அம்சங்கள் பற்றி அறிவியல் நெறிப்படி படிக்கிறது தான் வந்து மக்கள் தொகையியல். 1921 ஆண்டு வந்து என்னன்னு சொல்றோம்? பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்றோம். 1951 வந்து சிறு பிளவு ஆண்டு. மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 1961. 100 கோடி மக்களை வந்து எந்த வருடம் இந்தியா வந்து கடந்ததுன்னா 2001. மக்கள் தொகை மாறுதல் எந்த வருஷத்தை வந்து சொல்லுவோம்னா 2011. மக்கள் தொகையில் உலக அளவில் முதலிடத்துல இருக்கிற நாடு சீனா. 2வது இடத்துல யாரு இருக்கா? இந்தியா வந்து இருக்காங்க. 3வது இடத்துல யாரு இருக்கா? அமெரிக்கா வந்து இருக்காங்க. உலகின் புவிப்பரப்பில் இந்தியாவின் பரப்பளவு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 2.4%. உலக வருவாயில இந்தியாவின் வருவாய் வந்து எத்தனை சதவீதம்னா 1.2%. உலக மக்கள் தொகையில இந்தியாவின் மக்கள் தொகை வந்து எத்தனை சதவீதம் இருக்காங்கன்னா 17.5%. உலக மக்கள் தொகையில 6ல் ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியராக இருப்பாங்க. அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய மொத்த மக்கள் தொகையை விட மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை வந்து அதிகம். 1921 பெரும் பிரிவினை ஆண்டு. ஏன் வந்து அப்படி அமைஞ்சதுன்னா அந்த காலகட்டத்துல வந்து நோய்கள் காரணமாகவும் பஞ்சம் காரணமாகவும் வந்து மக்கள் வந்து தொகை வந்து குறைந்தது. 1951 பாத்தீங்கன்னா சிறு பிளவு ஆண்டு. 1961 மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. 2011 மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு. மக்கள் தொகை மாறுதல் 2011 ஏன் சொல்றாங்கன்னா இளைஞர்களுடைய எண்ணிக்கை வந்து கூடி இருக்கிறதால. ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். குழந்தைகள் பிறப்பு விகிதம் என்றது எப்படி கணக்கிடுவாங்கன்னா 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளுடைய எண்ணிக்கை தான் வந்து குழந்தைகள் பிறப்பு விகிதம். இறப்பு விகிதம் எப்படி கணக்கிடுவாங்கன்னா 1000 மக்கள் தொகைக்கு இறப்பவர்களுடைய எண்ணிக்கை வந்து இறப்பு விகிதமா வந்து கணக்கிடுவாங்க. 2011 ஆண்டு பிறப்பு விகிதம் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 21.8. இறப்பு விகிதம் 2011 ஆண்டு எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.11. அதிகமான பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் இந்தியாவில் வந்து அதிக அளவு பிறப்பு விகிதம் கொண்டது எந்த மாநிலம்னா உத்தரப்பிரதேசம். குறைந்த பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் எதுன்னா கேரளா. இறப்பு விகிதம் அதிகமாக காணப்படக்கூடியது எந்த மாநிலத்துல இந்தியாலன்னா ஒரிசா. அதிகமான இறப்பு விகிதம் வந்து ஒரிசா. குறைந்த இறப்பு விகிதம் எந்த மாநிலம்னா மேற்கு வங்காளம். 2001 இருந்து 2011 அந்த 10 ஆண்டுகள்ல எந்த மாநிலம் வந்து அதிக மக்கள் தொகை பெருக்கத்தை வந்து கொண்டிருந்தது அப்படின்னா பீகார்.
2001 இருந்து 2011 அதிக மக்கள் தொகை பெருக்கத்தை கொண்ட மாநிலம் எதுவா வந்து இருந்திருக்கு? பீகார். பிமாரு அப்படின்னு குறிப்பிடப்படும் மாநிலங்கள் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ். இந்த பிமாரு என்றது எதனால அப்படி குறிப்பிடுறாங்கன்னா அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களை வந்து பிமாரு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த 4 மாநிலங்களை ரீகேப் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்ட் 1 வந்து முடிச்சிருவோம். மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிக்கும். ஸோ மக்கள் தொகை அடர்த்தின்னா ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை. அதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா மக்கள் தொகை அடர்த்தி ஈக்குவல் டு மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை அப்பகுதியின் நிலப்பரப்பு. 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவினுடைய மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோன்னா 382. எந்த மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலமாக இருக்குன்னா பீகார். பீகார்ல வந்து மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோன்னா 1/10-2. குறைவான மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம். அங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 பேர் தான் வந்து இருக்காங்க. பாலின விகிதம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களுடைய விகிதத்தை வந்து சொல்றதுதான் வந்து பாலின விகிதம். 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 940. எந்த மாநிலத்துல பாலின விகிதம் வந்து ரொம்பவே கம்மியா இருக்குன்னா ஹரியானால வந்து 1000 ஆண்களுக்கு 877 பெண்கள் தான் வந்து இருக்காங்க. பாலின விகிதம் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா கேரளால வந்து 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னா 1084 பெண்கள் வந்து இருக்காங்க. வாழ்நாள் எதிர்பார்ப்பு அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பிறப்பின் போது ஒரு நபர் வந்து எத்தனை வருடம் உயிரோடு இருப்பாங்கன்ட்டு எதிர்பார்க்கறது தான் வந்து வாழ்நாள் எதிர்பார்ப்பு. ஸோ 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி ஆண்களுடைய வாழ்நாள் எதிர்பார்ப்பு வந்து 62 வயது, பெண்களுடைய வாழ்நாள் எதிர்பார்ப்பு வந்து 64 வயது. மொத்தம் ஆவரேஜா வந்து இந்திய மக்களுடைய வாழ்நாள் எதிர்பார்ப்பு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 63%. இந்தியாவில வந்து 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் வந்து ஆண்கள் எத்தனை பேர் எழுத்தறிவு விகிதம் பெற்றிருக்காங்கன்னா 82, பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா 65% தான் வந்து எழுத்தறிவு விகிதம் வந்து பெற்றிருக்காங்க. ஓவராலா எழுத்தறிவு விகிதம் வந்து பாத்தீங்கன்னா 74%. இந்தியாவில் வாழ்நாள் எதிர்பார்ப்பு வந்து எப்படி இருக்கு மற்ற வளர்ந்த நாடுகளை வந்து கம்பேர் பண்ணும் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் வந்து இந்திய மக்களுடையது குறைவு தான். ஸோ எழுத்தறிவு விகிதம் ஆல்ரெடி வந்து பர்சன்டேஜ் வந்து பார்த்துட்டோம் டேபிளில் இருக்கிறது. ஸோ நீங்கள் இந்த வாழ்நாள் எதிர்பார்ப்பும் எழுத்தறிவு விகிதம் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க, உங்களுக்கு மைண்டில் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இந்தியாவில் அதிக அளவு எழுத்தறிவு கொண்ட மாநிலம் எதுன்னா கேரளா 94% வந்து கொண்டிருக்காங்க. ஸோ கேரளாக்கு அடுத்து மிசோரம், கோவா வந்து இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய எழுத்தறிவு சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80.1%. குறைவான எழுத்தறிவு விகிதம் பெற்ற மாநிலம் எதுன்னா பீகார்ல எழுத்தறிவு விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 61.8. ஸோ தமிழ்நாடு 80, பீகார் வந்து 61, அதிகமான எழுத்தறிவு வந்து கேரளா 94%. அடுத்து வந்து இயற்கை வளங்கள், இது வந்து அடுத்த செப்பரேட் வீடியோல பார்ட் 2 வீடியோல வந்து பார்ப்போம். தேங்க்யூ.